ஜபகுமார் ஜெபக்குமாரா? பாய். நான் ஜபகுமார் நினைச்சேன். ஹேர் ஸ்டைல் அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் அவர் மாதிரியே தான் இருக்கு. சத்தியமா நீங்க அவர் மாதிரியே தான் இருக்கீங்க. ஜெபக்குமார். லைட்டா தாடி மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு ஜவகுமாரோட அவர் தம்பின்னு அழகா நீங்க இருப்பாரு bro. அவர் அழகா ஆள் மாசா இருப்பாரு ப்ரோ. நான் நல்லா தமிழ் சொல்றேன். அவரு முன்னாடி வெள்ள பிள்ளைகிட்டே தான் பேசுறாரு, நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஜவகுமாரோட தம்பி தான் நானு. நீங்க ஆனா எங்க அந்த மாதிரியே தான் இருக்கீங்க, தரமா இருக்கீங்க. நீங்க ஒரு இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணிருங்க. யூடியூப் சேனல் இருக்கு. என்ன ப்ரோ புரியல? யூடியூப் சேனல்ல இருக்கு ப்ரோ. ப்ரோ என் பேர் வந்தீங்கன்னா வாட்டரே சுந்தரம். வாட்டர் சுந்தரம். சூப்பர். பேர் நல்லா இருக்கா? சூப்பர் ப்ரோ. டாவியூ பாத்தீங்களா? அப்படின்னா கேரளா சேச்சி கீச்சி வந்துச்சா உங்களுக்கு? உங்க அண்ணன் வீடியோ பார்த்து அவர் பாஸ் அப்படி உங்களுக்கு வருதா இருக்குது? அதான் கேரளா சேச்சி கீச்சி பாத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல. எங்க அண்ணன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் ப்ரோ. அவன் எதுக்கு ப்ரோ ட்ரைனிங் கொடுக்குறாரு? இந்த மாதிரி பேசுறதுக்கு தான். உமா அப்படி மாத்தி பேசினா தலையில அடிக்கிறான் ப்ரோ அவன். தலையில அடிக்கிறாங்களா? ஆமா. நிஜமால அவர் உங்க வாடா அண்ணன்? என் பேசுறான்னா பேச மாட்டேங்கிறான். நிஜமாலுமே அவர் உங்க அண்ணன் தானா? ஏன் ப்ரோ அப்ப என் வாய்ஸ் பார்த்தா தெரியலையா ப்ரோ உனக்கு? தெரியல ப்ரோ. இப்பதான் உன் மூஞ்சியே தெரியுது. வைப்ரோ அப்படியே தெரிஞ்சா வைப்ரோ. அட 5 நிமிஷம் நான் என்ன ப்ரோ டாவா ப்ரோ நானு. ஏன் பொண்ணா இருந்தா தான் அப்படி வச்சு நிப்பியா? இல்ல புள்ளையா இருந்தா நான் இப்படிலாம் வைக்க மாட்டேன். இப்படி வச்சு நான் நின்னு இப்படி குமிஞ்சு பாப்பேன். இப்ப நம்பர் ஜெபக்குமார் தம்பி தானே? எப்படி புரியுதா இப்ப நான் பேசுறதுல? எங்க அண்ணன் நான் உங்க கூட பேச சொல்றேன். வேணாப்பா. ஏன் ப்ரோ? அவர்லாம் எங்க அண்ணனா ஜாலியா ப்ரோ. ஜெபகுமார் அவர்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ப்ரோ. அவன் இப்ப நான் இப்படியாச்சும் வச்சு பாப்பேன். அவன் இப்படிலாம் பார்க்க மாட்டேன். இப்படி செல்லுக்குள்ளே பூந்துருவாங்க அம்மா சிஸ்டம்குள்ளே பிள்ளைங்களை பார்த்தா. எனக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்தது அவன் தான் ப்ரோ. சொல்லி கொடுத்துட்டு அவங்க அம்மா வேற ரூம்ல இருக்கான், நான் ஒரு வேற ரூம்ல இருக்கேன். சொந்தக்காரன் கேட்டேன். சொந்தக்காரர் இல்ல, பெரியமா பையன். நானும் ஒரு பார்ட்னரு. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து வாட்டர் சுந்தரம். வாட்டர் சுந்தரம். சரி ப்ரோ பாக்கலாம். டாவியூ ஏதோ வரும்னு பார்த்தேன், நீங்க வந்துட்டீங்க. பாய். நான் உங்களை சாரி ப்ரோ ப்ரோ நிறைய வீடியோ பாத்துக்கிறேன் ப்ரோ. உன்ன நன்றி. தர்மபுரியானு ரவி ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ முள்ள பண்ற மாதிரி இருக்கிற? ப்ரோ சத்தியமா ப்ரோ. சத்தியமா முள்ள பண்ற மாதிரியே இருக்கிறியா? சரியா ஒடியா, நான் இதே சொல்றேன். அப்படியே தானே கேக்குறேன். எதுக்கு சத்தியமா திருப்பி சொல்லி என்ன காயப்படுத்துறியா? பயங்கரமா இல்லையா? சத்தியமா சூப்பரா இருக்கிறியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்குதுங்கிற எங்க ஊர் ஜேம்ஸ் பாண்ட் பேச்சு. முள்ள பண்ற மட்டும் என்ன அசிங்கமாவே இருக்கு, அழகாத்தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? தமிழா? வணக்கம். தமிழா? தமிழ் தான். என்னாச்சு? புரியல என்ன கேக்குறீங்க? அச்சன்னா சொல்லுங்க. பார்த்தா மாதிரி இருக்காங்க. ஏதோ ப்ரோ இந்த அந்த ரஜினிகாந்த் ஒரு படம் வச்சுல ப்ரோ, என்ன படம் அது? கூலி. அதுல நாகார்ஜுனா சொல்ற மாதிரி இவனு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வரவங்க படம் சொல்லிக்கிறாங்க. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ கபாலி மாதிரி இருக்கீங்க? கபாலியா? கபாலி ரஜினி சார் மாதிரி இருக்கீங்க. ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடிவாங்கியே ஸ்ட்ராங்கான மாயா போண்டி அதையும் தான் காட்டு போராது. எதுக்கு பத்திட்டு எதுக்கு பத்திட்டு நான் அமைதியா நிக்கிறேன். உன் ஏதாவது பேசணும். நீ ஆயிட்டு முதல்ல பேசணியா? சும்மா இருக்கிறவன் எதுக்கு கேட்டு எடுத்துட்ட? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன ப்ரோ? உங்க பேரு? நிசாந்த். அவர் கெட்டது பேசுற, நீங்களா பேசாதரான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. சரி ப்ரோ, சாரி ப்ரோ, விடுங்க ப்ரோ. ஆக்சுவலா நான் யூடியூபர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. உங்க ஃபோன் இருக்கா? இருக்கு. போடுங்க, யூடியூப் சேனல் சொல்றேன், போய் போட்டு பாருங்க. கண்டென்ட் போட்டுருன்னு பாருங்க. ஒமேகல் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருக்கேன். ஒமேகல் தானே? இன்னும் பேக் வாங்க, இன்னும் பேக் வாங்க. ஒமேகல் பேசுறது தான் எடுத்து கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நான். நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு உங்க வீடியோ வரும்.
மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. சாரி ப்ரோ நினைச்சுக்காதீங்க. எப்படி ப்ரோ நினைக்காம இருக்க முடியும்? நான் கோவத்தை தான் போடுறேன்றீங்க, நீங்க ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோன்னு இருக்கீங்க வெக்கமே இல்லாம. பண்ணுங்க போங்க, அடிச்சு விடுற மாதிரி சுத்துங்க. அங்கிளா? ஐயோ உண்மை சொல்லு, ஒரே நிமிஷம் உன் வயசு சொல்லு, என்னை பார்த்து அங்கிளுங்கிற ஏஜ். நான் வந்து எனக்கு ஏஜ் வந்து ஒரு 8 ஆகுது அங்கிள். ஓ இன்னைக்கு நீங்க குழந்தை இடத்துல இருக்கனால உங்களுக்கு சும்மா வருவேன். ஓகே நீங்க நிஜமாலே என்ன அங்கிள் கூப்பிட்டீங்க, ஒரு மாதிரி மனவேதனை பட்டேன். ஓகே இல்ல அங்கிள், இன்னைக்கு மட்டும் தான் நீங்க அங்கிள். ஓகே நாளைல இருந்து அண்ணா நாளைல இருந்து அண்ணா எனக்கு. சரி ஓகே. உங்க பேர் என்ன? என் பேரு வந்து குச்சி குஞ்சா மணி. குட்டி கொஞ்சம் மணியா? யாரு உங்களுக்கு பேர் வச்சு, இந்த பேர் வச்சது யாரு உங்களுக்கு? நானே வச்சேன். நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? திரும்ப சொல்லுங்க பேரு. நல்லாக்கா? திரும்ப சொல்லுங்க. குஞ்சா மணி. குட்டி குஞ்சான் மணி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லாக்கா? எப்படி சூப்பரா இருக்குல்ல? பின்னாடி அந்த எஃபெக்ட் அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பின்னாடி இது வந்து எல்லாம் எடிட்டிங் அங்கிள். எடிட்டிங்கா? நம்ம அண்ணன் வந்து பண்ணாரு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவாரு எல்லாம். ஏங்க ஒரிஜினல் மாதிரி தாங்க தெரியுது. ஏங்க அங்கிள் இது எல்லாம் எடிட்டிங் அங்கிள் பாருங்க. ஆமா கை மறையுது. இது டிஜிட்டல்ல. யோ நீ பிளாஸ்டிக் சேல தான் உட்காந்துருக்கியா? ஆமா அங்கிள். ஆனா நிஜமாலும் இதுக்குமே திறமை தான். நம்ப வைக்கிறீங்களா? எப்படி இருக்கு? பார்வையாளர்களை நம்ப வைக்கிறீங்களே அவ்வளவுதான். இந்த அங்கிள் உங்களுக்கு ஒரு gift. ஐயோ மொத்தம் இருக்குதா? எப்படி நல்லா கேட்டா குழந்தை நல்லா இருக்குது குழந்தை. முன்னாடியா உங்களோட டவர்ல சொல்லுங்க. தல ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ ஒரு காட்டுல தானே உட்காந்து பேசுவ, ஒரு கொல்லையில மாடு மேய்ச்சிட்டு இருக்கப்ப பாத்திருக்கீங்க நீ? ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ. அப்ப கூட நானும் என் மச்சான உன்னை திட்டினோம்ல. இதே தானே நேத்து நைட் வந்து சொன்னேன். இதே தானே நைட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன திட்டினேன், என்ன திட்டிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நேத்து நைட் வந்து ப்ரோ அன்னைக்கு கூட லேப் இருக்கா, உனக்கு கொள்ளையில உட்காந்துட்டு இருந்தேன், நானும் மச்சான் வந்து திட்டிட்டு போனேன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து என்ன திட்டிட்டு போனேன். திட்டினது என்ன பெருமையா? எனக்கு அவார்டு கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு அவார்டு கொடுத்தேன்னு சொல்ற மாதிரி வெக்கமா இல்ல? திட்டணும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா பண்றது ப்ரோ. சும்மா இந்த மாதிரி திட்டி வீடியோ போட்டா ஏதாவது அவங்க ரியாக்ஷன் எல்லாம் வருது அப்படின்னு பாக்கிறதுக்காக. வெக்கமே இல்ல? ஒருத்தன் அதிகமா திட்டுறமே, ஒருத்தன் காரணமே எல்லாம் திட்டுறமேன்ற ஒரு குற்றம் வச்சு இல்ல? இல்ல பண்ணுங்க தானே ப்ரோ பண்றது, வரதே அதுக்கு தானே. எத்தனை பேர் உனக்கு? ஏய் ப்ரோ ஹாய் ப்ரோ நான் உன்னை பாத்துருக்கேன். நீ சோளம் சாப்பிட்டது தானே ஒரு வீடியோல? எஸ் ப்ரோ. எனக்கு என்ன தர மாட்டேன்னு சொன்ன தானே? அந்த பொண்ணு ஒரு குரூப் என்ன திட்டிட்டு போச்சு ப்ரோ. அந்த பொண்ணு கிட்டிச்சா? அது கரெக்ட் ப்ரோ. டான்ஸ் பண்ணு ப்ரோ. டான்ஸ் ஆட்டும். டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது ப்ரோ. சும்மா கை கால தான் ப்ரோ ஆட்டும், அவ்வளவுதான் ப்ரோ. எப்படி இவ்வளவு அடர்த்தியான்னு கேட்டாதான் உன்னை யாரோ ஒருத்தர். அதே ப்ரோ ஞாபகப்படுத்துறேன். அதை பார்த்து வர எப்படி ப்ரோ அடர்த்தியா இதே வேலை சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. கேட்பானு ப்ரோ. மூஞ்சி வாட்டம் ப்ரோ. என்ன புரியல? கேட்பாங்க ப்ரோ மூஞ்சி வாட்டம் அப்படி. மூஞ்சி வாட்டம் அப்படியா? வாட் இஸ் த மீனிங் ப்ரோ? அப்படின்னா வந்து வரீங்களான்னு கூட கேட்பாங்க ப்ரோ. வாட் இஸ் ப்ரோ? என்ன எதுக்கு ப்ரோ கூப்பிடுவாங்க அப்படி? ப்ரோ அழகா இருக்கீங்க ப்ரோ, கூப்பிடுவாங்க ப்ரோ 4 பேரு. எவ்வளவு சொல்லலாம் ரெடியா இருங்க. நீங்கள் பேசுவது ராங். இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஆர் யூ யூடியூப் சேனல்? ஆக்சுவலா இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எதுவுமே எல்லாமே தெரியும் ப்ரோ. இல்ல நானே சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலி ஏஐ கிளாஸ், கிளாத் ஃபில்டர் கிளாஸ். சொல்லுங்க அதை சொல்லுங்க. ஐ எம் ஆல்ரெடி வாட்சிங் தட் டைப் ஆஃப் ரீல்ஸ். ஐ நோ தட். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பணமாட்டில் பணங்க இருக்கான் பாரு ப்ரோ. ப்ரோ போங்க இப்படியேதான் தலையாடிப்பீங்களா? போங்க நீங்க இன்னும் போகலையா? நான் ஆடி போவேன், அடர்த்தியா இருக்குது உங்களுக்கு தான்.